நேற்று உச்ச நீதிமன்றத்துல தானே ஒரு உண்மையே வெளியே வந்திருக்கு. இப்ப என்ன சொன்னாங்க, விஜய் ஓடி போயிட்டாரு, ஒளிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு நேற்று உச்ச நீதிமன்றத்துல அந்த தாவேகாவுடைய தரப்பு ரொம்ப ஆதாரமா சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவம் நிகழ்ந்ததும் எங்களுக்கு உயர் போலீஸ் அதிகாரி, எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் போன்ல உடனடியாக நீங்க போயிடுங்க, இங்க இருக்கக்கூடாது, பிரச்சனை பெருசாகுது, ஆகவே நீங்க போகணும்னு சொல்லி என்ன ரூட்ல நீங்க திருச்சிக்கு போகணும்னு சொல்லியும் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு எஸ்கார்ட் பண்ணி தான் கூட்டு போயிருக்காங்க காவல்துறை. இந்த உண்மைகளை எல்லாம் மறைத்து விட்டு ஓடி போயிட்டார்னு ஓலம் விட்டார்கள் ஒரு 9-10 நாளா திமுக ஊடகங்கள், திமுக காரங்கெல்லாம். ஆனா இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல வந்துடுச்சு விஷயம். காவல்துறை தான் அனுப்பிச்சு வச்சிருக்கு. இந்த பக்கம் காவல்துறை விஜய் அனுப்பிச்சு வச்சுட்டு, இந்த பக்கம் முதலமைச்சர் நேரா இறங்கி தூக்கம் விட்டு எல்லாரும் திமுக ஆட்கள்லாம் ஏதோ அப்படியே அனுதாபம் தெரிவிக்கிறாங்க. இந்த சம்பவத்துல எப்படி நரேட்டிவ செட் பண்ணாங்க பாருங்க. சம்பந்தப்பட்டவரை நீங்க இங்க இருந்து ஆபத்து, போயிடுங்க அப்படின்னு சொல்லி எஸ்கார்ட் பண்ணி போலீஸ் அனுப்பிச்சிருமா. ஆனா முதலமைச்சர், எம்பிக்கள், துபாய் போன துணை முதலமைச்சர் திரும்பி மலர்மலை திருப்பி துபாய்க்கு போயிட்டாரு. அப்ப இவங்க என்ன ஒரு ஃபால்ஸ் நரேட்டிவ கிரியேட் பண்றதுக்கு நாடகம் ஆடி இருக்காங்க. ஒரு அரசாங்கம் செய்யற வேலையாங்க இதெல்லாம்.